ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 57 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து சாக போகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா சமன் பண்ணியிருப்பான். கிட்டத்தட்ட நான் தப்பிச்சிட்டேன்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பான். இது நிஜமாலுமே ஃப்ராக் தானா, இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி பார்ப்பான். அப்புறம் போய் பின்னாடி பார்ப்பான். பின்னாடி பார்க்குறக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டேட்போலுக்கு வந்து வால் இருக்கும்ல, அந்த வால் இது கிட்ட இல்லை, இப்போ நான் நெஜ ஃப்ராக் சமன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். இந்த இடத்துல காமா பூண்டாவை காணுவாங்க. ஹீ ஃப்ளைஸ், ஹீ ஜம்ப்ஸ், ஹீ லர்க்ஸ், சீஃப் டோட் அப்பியர்ஸ் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு இவன் இன்னுமே ஸ்டேபிளா இருக்கான்னு சொல்ல முடியாது, ஏன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் சக்ராவை யூஸ் பண்ணி போய் இவன் சமன் பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நான் சாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு காமா புண்டா முதுகுல தட்டிட்டு இருப்பான். செம டென்ஷன் ஆயிரும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நருட்டோவை முன்னாடி கொண்டு வர வச்சுட்டு, நீ என்னடா நினைச்சிட்டு இருக்க, நான் இந்த டோட்ஸுக்குலாம் சீஃப், என் பேரு காமா புண்டா, நான் தான் டாப்ல இருக்கவன், அப்படிப்பட்டவன் தலையில உட்காந்துட்டு இந்த வேலையை பாக்குறியாடா பொடிப்பயலே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இந்த இடத்துல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நருட்டோனால அந்த ஏர் பிரஷரே தாங்க முடியாது. கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் பறந்து போயிடுவான். கடைசியா அந்த சிகார் ஸ்டிக்கை பிடிச்சிதான் அவன் டோட்டலாவே பேலன்ஸ் பண்ணி நிற்பான். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக் பாத்தீங்கன்னா நல்ல டாப்க்கு வந்துடும். அந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா நருட்டோ இருப்பான். டே ஜிராயா எங்கடா இருக்கு அப்படின்னு சொல்லி காமா பூண்டா கத்துவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஜிராயா வந்துட்டு இது நல்லதுக்கே இல்லை அப்படின்னு நினைப்பாரு. இதுக்கப்புறமா என்னாலும் கூட இந்த காமா பூண்டாவை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு திங்க் பண்ணுவாரு. இங்க சீக்கிரம் வாடா முட்டா பயலே அப்படின்னு சொல்லி காமா பூண்டா திரும்ப கத்துவான். இந்த சவுண்டை கேட்ட ஜிராயா வந்துட்டு காமா நம்மளை கண்டே பிடிச்சிடக்கூடாது, முதல் வேலை இங்க இருந்து சீக்கிரம் போயே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். நருட்டோ கிட்ட காமா இருந்துட்டு இந்த ஜிராயா எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இந்த இடத்துல நருட்டோக்கு இந்த ஜிராயானாலே யாரும் தெரியாம இருக்கும். என்ன ரீசன்னாலனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்ல இருந்தே பாத்தீங்கன்னா டோட் சேஜன் மட்டும் தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நருட்டோ பெர்வி சேஜன் மட்டும் தான் கூப்பிட்டு இருப்பான். இப்போ வரைக்குமே உனக்கு இப்படி டோட்ஸை சமன் பண்றதுக்கு சொல்லி கொடுத்துருப்பான்ல, தன்னைத்தானே டோட் சேஜன்லாம் கூட சொல்லிக்கான்ல, அவனை தாண்டா கேட்கறேன் அப்படின்னு சொல்லி காமா கத்தி கேட்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ பயங்கர மரியாதை கொடுப்பான். சீஃப் டோட் சாருன்னு சொல்லுவான். இந்த இடத்துல மெயினா காமா சொல்ற விஷயம்னா, நான் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்கு நீ கரெக்டா ப்ராப்பரா ஆன்சர் பண்ணினா கண்டிப்பா நான் உன்னை என் ஹென்ச்மேனா மாத்திக்கிறேன் அப்படிங்கறத சொல்லுவாரு. இருந்தாலுமே நருட்டோக்கு இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம் வந்து மனசுல உறுத்திட்டே இருக்கும்னா, சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலாமா சார் அப்படின்ட்டு, உங்களுக்கும் பெர்விசேஜுக்கு என்ன சம்பந்தம், என்ன பிசினஸ் அப்படின்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல காமா வந்துட்டு அதே சந்தேகம் தான் எனக்கும் இருக்கு, நான் அந்த பெர்வர்ட் கிட்ட கேட்கணும் அப்படின்னு கத்துவான். என்ன ரீசனால காமா இப்படி சொல்றான்னா, என்ன எதுக்கு போய் இவ்வளவு ஒரு மோசமான இடத்துல அவன் சமன் பண்ணியிருக்கான் அப்படிங்கறதுக்காக தான். இந்த இடத்துல நருட்டோ வந்துட்டு இல்ல ஒரு ஃபன்னியான விஷயம், அது என்னன்னா நான் தான் உங்களை சமன் பண்ண அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா நான் மேல கிளிஃப்ல இருந்து விழுந்தேன், கிட்டத்தட்ட என் உயிரே போற கண்டிஷன் இருந்துச்சு, அப்பதான் உங்களை சமன் பண்ண, நீங்க என்னை காப்பாத்திட்டீங்க, தேங்க்ஸ் பாஸ் அப்படின்பான். இந்த இடத்துல காமா நருட்டோவை பயங்கரமா ஊத்து பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா நருட்டோவை செம்ம ரேஜ் ஆக்கி விட்டுரும். அவன் பயங்கரமா ஷவுட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான் எனக்கு ஒரு பிரச்சனை சொல்லி உன்னை சமன் பண்ணனா நீ என்ன கலாய்க்கிற, நான் உன் மாஸ்டர் அப்படின்லாம் சொல்லுவான். இதை கேட்ட காமா வந்துட்டு செம டென்ஷன் ஆயிட்டு, டே யாருக்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா லிட்டில் ஸ்கூர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, போய் ஒன்ன மாதிரி ஆளு என்ன மாதிரி பெரிய ஆளை சமன் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு காமாவோட டங்கை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நருட்டோவை சுத்தி மேல ஜம்ப் பண்ணும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ பயங்கரமா கதறிட்டு இருப்பான். அந்த ஏர் பிரஷர் அவனால தாங்க முடியாது, மேல போற வேகம், கீழே வர வேகத்தையுமே பாத்தீங்கன்னா நருட்டோனால ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த இடத்துல கீழேயும் விழுந்துருவான். ஜிராயா அந்த பக்கம் எப்பவும் போல அவரோட ரிசர்ச்சை பார்த்துட்டு இருப்பாரு. எப்படியும் நருட்டோ மேல வந்துட்டு அது போதும் அப்படிங்கிற மாதிரி தான் ஜிராயா இருப்பாரு. இதுக்கப்புறமா காமா வந்துட்டு ஒரு சேலஞ்ச் வைப்பாரு. கிட்டத்தட்ட நீ எவ்வளவு நேரம் என் தலைக்கு மேல நிக்கிறையோ அந்த அளவுக்கு தான் வந்து நான் உன்னை ஏத்துக்க முடியும், நீ கீழே விழுந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீ எனக்கு ஹென்ச்மேனா சர்வ் பண்றதுக்குலாம் லாய்க்கு இல்லாதவன், போட பொடிப்பையில போய் படுத்து தூங்கு போ, வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு நான் வாக்கிங் போக ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காமா நடந்து போக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ செம ரேஜ் ஆயிருப்பான். வேகமா போய் காமாவோட ஹெட்ல ஏறி நின்றுவான். நான் இந்த என்டையர் டேவே உன் தலையில உட்காந்துட்டு இருக்கேன், அப்படி நான் மட்டும் அதை பேலன்ஸ் பண்ணி உட்காந்துட்டேன்னா நீ என்ன மாஸ்டரா கண்டிப்பா ஏத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நருட்டோ சவால் விடுவான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காமாவுமே வந்துட்டு ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் கொடுக்கும். நருட்டோக்கு ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள் கொடுக்கும், ஆடிட்டே இருக்கும். இவ்வளோ ஃபோர்ஸா வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி நருட்டோ சொல்லுவான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா என் பேர் நருட்டோ உசுமாக்கி, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் இந்த கோனாகா வில்லேஜுக்கே வந்து ஹொக்காகே ஆவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இதெல்லாம் முதல் யாரா கேட்டா அப்படின்னு தான் காமா சொல்லும். இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்ம தலைவன் விஷயம் இப்பதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு சொல்லி நினைப்பான். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பிள்ளையெல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு திரும்ப நம்ம ரிசர்ச்சையே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிருவான். சாரி நருட்டோ, இப்போதைக்கு நான் உங்ககிட்ட எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. காமா ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் கொடுக்கும்.
இருக்கும். இருந்தாலுமே நருட்டோ அதை ஹேண்டில் பண்ண பார்ப்பான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனால முடியாம ரொம்பவுமே ஷவுட் பண்ணுவான். இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஆஸ்மா டீமை காட்டுவாங்க. அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப பார்பிக்யூ ட்ரீட் வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாரு. சோஜியுமே ஷிகமாருவையுமே இவனுங்க எப்போ பார்த்தா பார்பிக்யூ தின்னுட்டே இருக்கானுங்க, ட்ரைனிங்னு சொல்றாங்க. ஒருவேளை ட்ரைனிங்கான ரிவார்டா கூட்டிட்டு வந்து வாங்கி கொடுப்பாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுவான் காங்குரோ. இந்த இடத்துல டெமாரி வந்துட்டு உன் கண்ணை காரா மேல இருந்து எடுத்துறாத, அவனை போக விட்டுறாதுங்க மாதிரி சொல்லுவா. காங்குரோ வந்துட்டு ஷிகமாருவோ எவனோ அவன் தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பேட்டில் வரப்போறான், அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது பேட்டில் ஸ்கில் ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கியா, இல்லை வேற எப்படி பேட்டில் பண்ணலான்னு ஐடியா வச்சிருக்கியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு டெமாரி வந்துட்டு அப்படி ஒரு பைத்தியங்கிட்ட நான்லாம் தோக்கவே மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காங்குரோ வந்துட்டு நீ ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ஈஸியா சுனின் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இதை கேட்ட டெமாரி டென்ஷன் ஆகி அதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுவா. இந்த இடத்துல டெமாரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த ரீகால் பண்ணி பாப்பா. என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பக்கி இருந்துட்டு நம்ம வந்து இந்த மாதிரி லீஃப் வில்லேஜ் வந்து டோட்டலாவே கிரஷ் பண்ண போற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இதை பாத்தீங்கன்னா டெமாரிக்கு பிடிக்காது. நம்ம அவங்க கூட ஒரு அலையாதான இருக்கும், உறவாதான இருக்கும், நம்ம சாண்ட் வில்லேஜுக்குமான லீஃப் வில்லேஜுக்குமான ஒரு ட்ரீட்டி அலைன்ஸை பிரேக் பண்ணக்கூடாதுங்கிற விஷயத்த சொல்லுவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மெயினா பக்கி சொல்ற விஷயம் என்னன்னா இதுக்கு எல்லாத்தையுமே காரணம் இந்த லேண்ட் ஆஃப் விண்ட் சேர்ந்த இந்த ஃபியூடல் லார்ட் தான். அந்த ஃபியூடல் லார்டோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா விண்ட் டைமியோ. இந்த ஃபியூடல் லார்ட் லீஃப் வில்லேஜ் கூட போட்ட அந்த ட்ரீட்டி அலைன்ஸ்னால தான் நமக்கு பிரச்சனையே அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா டெமாரி அண்ட் பக்கி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆர்கியூ பண்ணுவாங்க. மெயினா சொல்லணும்னா சாண்ட் வில்லேஜோட மிலிட்டரி பவர் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்காது. அதுக்காக தான் பாத்தீங்கன்னா காரா மாதிரியான ஷினோபீஸை கிரியேட் பண்ணதால சொல்லுவாரு. நம்ம இப்ப இருக்க மிலிட்டரி பேஸை வச்சு நம்ம லீஃப் வில்லேஜ் கூட பேட்டில் பண்றவங்க எல்லாம் ரொம்பவுமே கஷ்டம். அதுக்காக தான் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்பவே அதை முடிச்சிடலாம் அப்படிங்கறத யோசிக்கன்னு சொல்லுவாங்க. மெயினா இந்த இடத்துல லார்ட் ஃபோர்த் காசேகாகேவோட வில் தான் இது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் டெமாரி சரி ஓகே அப்படின்பா. இந்த இடத்துல காங்குரோ பயங்கரமா கொட்டாய் விட்டுட்டு நம்ம என்ன இப்படி சும்மாவே உட்காந்துட்டு இருக்க போறோமா அப்படின்பா. இதுக்கப்புறமா நருட்டோ காமாவோட எவ்வளவு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க காட்டுவாங்க. மேல போகுமா கீழே வருமா வெறித்தனமா போட்டு நருட்டோ தள்ளி விடுறதுக்கு தான் பார்த்துட்டு இருப்பாங்க காமா. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட்டருக்குள்ள ஹியூமன்னால வந்து சர்வை பண்ண முடியாது இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா டோட்டலாவே அண்டர் வாட்டர் உள்ள போக ஆரம்பிக்கும், திரும்ப வெளியே வரும், திரும்ப உள்ள குதிக்கும். என்ன ஒரு ஏத்தம் இந்த பொடி பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டார்ச்சரே பண்ணிட்டு இருப்பாங்க காமா புண்டா. ஜிராயா தூரத்துல இருந்து டெலஸ்கோப்ல பார்த்துட்டு நருட்டோ ரொம்பவுமே கஷ்டப்படுவான் போல இருக்கு, அவன் வேதனை எனக்கு புரியுது அப்படின்ட்டு தான் பார்த்துட்டு இருப்பாப்ல. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெயின்போல வரும் இல்லையா, அதை பார்க்குற அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ரெயின்போ பார்க்கவே அழகா இருக்கு, காஜியஸா இருக்குன்னு இருப்பாங்க. ஆமா நல்ல காஜியஸாவே இருக்கு அப்படின்ட்டு ஜிராயா அங்க பாப்பாரு. இதுக்கப்புறமா சாண்ட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. பக்கி வந்துட்டு அவனோட டோட்டல் ரிப்போர்ட்டையுமே பாத்தீங்கன்னா காசேகாகே கிட்ட காட்டுவான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா காபுட்டோ கொடுத்த ஸ்க்ராலை வந்து ஒப்படைச்சிருவான். நம்மளோட ஒர்க்ல நல்ல ப்ராக்ரஸா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்டர்ல வந்து நம்ம மிலிட்டரி வந்து கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கோங்க, ட்ரைனிங்லாம் கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. மெயினா அவங்க பேசிக்கிறதே பாத்தீங்கன்னா காராவை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களோட மிலிட்டரி ஃபோர்ஸை பத்தி பேசுவாங்க. இந்த இடத்துல மெயினா யோசிச்சு பாத்தீங்களா, மிலிட்டரி ஃபோர்ஸை விட காராங்கிற நேமை தான் ஹைலைட் பண்ணி சொல்லுவாங்க. ப்ராக்ரஸா போகுதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா சரி நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி காசேகாகவே தாட்டி விட்டுருவாரு. எக்ஸாக்டா சொல்லணும்னா சன் செட் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு சன் செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்கப்புறம் நீ என்ன மாஸ்டர் தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு காமா புண்டா கிட்ட பயங்கரமா பேசுவான். இந்த பையனை சாதாரண நினைச்சா தப்பா போச்சுங்க மாதிரி தான் காமாவும் நினைப்பான். ஜிராயா வந்துட்டு ஆல்ரெடி நருட்டோ அவனோட லிமிட்டை தாண்டிட்டான், இதுக்கப்புறமும் போச்சுன்னா எப்படி இருக்க போகுதுன்னே தெரியலங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுவாரு. அவன் எப்ப வேணா கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பாரு. இந்த இடத்துல காமா புண்டா திங்க் பண்றதே பாத்தீங்கன்னா நான் இந்த பையன் நான் ரொம்பவுமே இரிட்டேட் பண்றான், இந்த ஆட்டத்தை முதல் சீக்கிரம் முடிச்சே ஆகணும், இது எனக்கு ஒரு ப்ரைட் மூமெண்ட்ங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா நினைச்சிட்டு உன் பேர் என்ன சொன்னேன்னு சொல்லி கேட்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நருட்டோ வந்துட்டு என் பேர் நருட்டோ உசுமாக்கி அப்படின்னு சொல்லுவான். சரி நருட்டோ உசுமாக்கி நீ உயிரோட வந்தா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பாத்தீங்கன்னா ஜம்ப் பண்ணும். கிட்டத்தட்ட நருட்டோனால இதெல்லாம் தாங்கவே முடியாது. இந்த இடத்துல ஜிராயா வந்துட்டு இது நருட்டோக்குமே ஒரு ப்ரைடான மூமெண்ட் மாதிரி தான். இந்த இடத்துல யார் என்ன ஆக போறாங்களோன்னு பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா காமா புண்டா கரெக்டாக ஜிராயா மேலே குதிக்க மாதிரி வருவான். இதை பார்க்குற ஜிராயா வேகமாக ஓடுவார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவர் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பார் இல்லையா ஜிராயா அந்த பொண்ணுகளை. ஸோ அந்த இடத்துல போய் ஜம்ப் ஆவான். ஐயோ அந்த பிள்ளையெல்லாம் போயிருமே அப்படின்னு சொல்லி தான் இவனுக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ கீழே விழுகிற மாதிரி போவான். அப்போ பார்த்தீங்கன்னா அவனோட ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுவை போடுவான். ஓ இன்னுமே இவங்ககிட்ட இவ்வளோ சக்கரா இருக்கா, க்ளோன்ஸை கிரியேட் பண்ணுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி தான் ஜிராயா வியந்து பார்ப்பாரு. நருட்டோ அந்த க்ளோன்ஸை வர வச்சதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா கீழே விழுக போகிறத தடுக்கிறதுக்காக தான். பார்த்தீங்கன்னா ஒரு செயின் மாதிரி பிடிச்சிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நருட்டோவுமே மேலே தூக்கி விட்டு அந்த க்ளோன்ஸ் பார்த்தீங்கன்னா டிசப்பியர் ஆக ஆரம்பிக்கும். நருட்டோ மேலே வந்தோடனே செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆயிடுவான். பார்த்தீங்கன்னா சீஃப் டோட் நான் உங்களை ஜெயிச்சிட்டேன், இது என்னோட விக்டரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குஷியாக இருப்பான். இருந்தாலுமே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து அவனோட டோட்டல் சக்கராவே யூஸ் பண்ணியிருப்பான். அது ஃபுல்லாகவே எக்ஸாஸ்ட் ஆகிருக்கும், அவனோட எனர்ஜியும் இருக்கா இல்லையா. அதனால பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப்படியே ஃபெயிண்ட் ஆகி கீழே விழுவான். பார்த்தீங்கன்னா இப்படியே விழுந்தானா அவன் செத்துருவான். ஜிராயா பயப்படும் போது பார்த்தீங்கன்னா காமா புண்டாவே வந்து அவரோட டங்கை யூஸ் பண்ணி பிடிச்சிருவாரு. இதெல்லாம் தூரத்தில் நின்று பார்க்குற ஜிராயா வந்துட்டு
காமா பூண்டா மாதிரியான ஒரு ஆப்போனண்ட்டாவே இந்த அளவுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான இவன் பெரிய ஆள் தான் திங்க் பண்ணுவாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்ட்ல நருட்டோ சைன் பண்ணிப்பான் இல்லையா, சோ அந்த ஸ்க்ரால பாத்தீங்கன்னா ஜிராயை தூக்கி வீசுவாரு. ஜிராயா நீ பார்த்த வேலைதானடா இதெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு காமா பூண்டாவே பாத்தீங்கன்னா என்ன இந்த இடத்துக்கு சமன் பண்ணது கண்டிப்பா இந்த பையனா தான் இருக்குங்க மாதிரி கிளைம் பண்ணிக்குவாரு. நம்ம ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்தோம் இல்லையா, ஃபோர்த் ஒகாகே வந்து ஒரு ஃப்ராகை சமன் பண்ணியிருப்பார் இல்லையா, ஸோ அந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா காமா பூண்டா தான். ஃபோர்த் ஒகாகேக்கு அடுத்தபடியா காமா பூண்டா மேல அதிக நேரம் இருந்தது வந்து நருட்டோ தான் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா மனசில் நினைச்சிட்டு இந்த பையனுக்கு ஏற்ற ஏதோ ஒரு பெஸ்ட் பிளேஸ்ல அவனை இறக்கி விட்டு போகணும்னு சொல்லி கோனாகாவோட ஹாஸ்பிட்டல்ல இறக்கி விட்டு போயிடுவாரு. இந்த இடத்துல இந்த எபிசோடும் முடியுது. இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க. நருட்டோவோட ஃபுல் அனிமே சீரிஸ் பார்க்கணும், தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஃபியூச்சர்ல அப்லோட் பண்ணிட்டே தான் இருக்க போறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை தவறாம பார்க்கறதுக்கு. நீங்க ஃபுல் நருட்டோ சீரிஸை கண்டிப்பா என் வாய்ஸ் மூலமா கேட்டு முடிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.ひどいなこの